ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்க, உள்ளாட்சி தேர்தலில் வந்து பெண்கள் தான் அதிகம் வரணும் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தீங்க. உள்ளாட்சி தலைவர்களையும் கொண்டு வந்தீங்க. கூப்பிடுங்க நாளைக்கு காலையில் அந்த உள்ளாட்சி தலைவர்களை கூட்டு வச்சுட்டு, அம்மா எல்லாம் நல்லபடியா இருக்கா, உன்னை கரெக்டா பாத்துக்கிறாங்களா, உனக்கான மரியாதை கொடுக்கறாங்களா, நீ பட்டியல் இனத்தவரை சார்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்களா, வேற்று கட்சி ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்களா, எங்க கவுன்சிலரே உங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்களான்னு கேளுங்க. சந்தி சிரிக்கும். உங்க நோக்கத்தை நான் பாராட்டுறேன், ஆனா உங்க நடிப்பு எனக்கு தெரியும். போதை என்பது அழிக்கின்றது தவிர அதற்கு வேற எதுவுமே தெரியாது. எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். இந்த போதை தான் வரவே கூடாது, ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாதுன்னு பேசுனீங்க. அப்புறம் அது வேற வாயி இது வேற வாயின்னு வடிவேல் மாதிரி சொல்லிட்டீங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். குறைந்தபட்சம் அதை குறைப்பதற்கான நடவடிக்கை ஏதாவது எடுத்தீங்களா? குடிப்பவனுக்கு வசதி எதுக்கு? திராவிட கலாச்சாரத்தை அப்படியே காப்பி பண்றாரு. பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு, ஓணத்துக்கு சொல்லுவாரு. ஈவே ராமசாமி பிறந்த நாளுக்கு போய் இது பண்ணுவாரு, வணங்கி எல்லாம் பண்ணுவாரு. ஆனால் வேற ஒரு சில போராட்டங்கள் வந்தா எங்க போகக்கூடாதோ அங்க போக மாட்டாரு. வேற பிறந்த நாளுக்கு எங்க போகணுமோ அங்க போக மாட்டாரு. திராவிட அரசியல ஏறத்தாழ இந்த அடிச்சான் காப்பின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த பதம் தெரியுமான்னு தெரியாது. எதிர்க்க இருக்கிறவன் எப்படி எழுதுறானோ அதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கணும், அப்பதான் மார்க் வரும். அவன் எழுதும்போது ஒரு அடிச்சுட்டான், உடனே இவன் ஈயை தேட போயிட்டான். ஏன்னா அடிச்சாதான் அடுத்தது காப்பி அடிக்க முடியும். அந்த அடிச்சான் காப்பி வேலையெல்லாம் கரெக்டா பண்றாரு. ஆட்சியில் இல்லை என்றால் ஆளுநரை மதித்து குற்றச்சாட்டு சொல்வதும், ஆட்சியில் இருந்தால் ஆளுநரை மதிக்காமல் இருப்பதும் திராவிட மாடலின் முதல் வரி. அதைத்தான் இப்ப இவர் பண்றாருன்னா நான் வருத்தப்படணும். இல்லைங்க, தமிழ்நாட்டின் பாதுகாவலருங்கிறது ஆளுநர் தான், இவங்க சொல்ற மாதிரி ஆட்டுக்கு தாடி எல்லாம் கிடையாது, அவர் தான் நாட்டுக்கு நாடி, அதனால நான் போய் அவரை பார்க்கிறேன்னு இவர் சொன்னார்னா நான் கண்டிப்பா அதை சீரியஸா எடுத்துக்கிறேன். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜி. தூத்துக்குடி ஒரு நிகழ்வுல முதல்வர் அவர்கள் எழுச்சி உரையா பேசியிருக்காரு. பெண்கள் கல்வி பயில்வதன் மூலம் பாலின சமத்துவத்தை இங்க பெற முடியும், தொடர்ந்து ஒரு டிகிரியோடு நிறுத்திடாம ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் படிங்க, உங்களுக்கு என்ன செலவானாலும் நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலை வாய்ப்புக்கும் நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த எழுச்சி உரை எப்படி பாக்குறீங்க? பொதுவாக ஒரு அரசியல்வாதி அல்லது ஆட்சியலில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவங்க இப்படி பேசுறதுங்கிறது வந்து தப்பு இல்லை. என்னுடைய கேள்வி, எனக்கு தெரிந்து கடந்த 30 வருடங்களாக 3 லட்சத்திலேருந்து 4 லட்சம் பேர் +2 எழுதுறாங்க. 30 வருடங்களாகவும் பெண்கள் தான் அதுல முதல் மார்க் வாங்குறாங்க. பொதுவாகவே முதல் 2, 3 எல்லாம் பெண்கள் தான் வாங்குவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆறாங்க, ஏன் அவங்க வந்து அதுக்கப்புறம் உயர்நிலைக்கு வரல அப்படிங்கிற கேள்வி வருது. உடனே நீங்க குற்றச்சாட்டு சொல்லலாம், பெண்களை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, அதனால அவங்க படிப்பை தொடர்றதில்லை அப்படின்னு நீங்க இந்து மதத்தின் மீது திசை திருப்பி விட்டுறலாம். எல்லா மதத்திலையும் பெண்களுக்கு கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்க இல்லையா? வேற எதுவும் குடமுழுக்கு விழாவை நடத்துவாங்க, தான் நடத்துவாங்க. அப்போ இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இப்ப ஏற்கனவே ஆண்கள் ஆராய்ச்சி செய்து நீங்கள் ஏதாவது பாராட்டியிருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு நிலையை அந்த ஆண்களுக்கு உயர்த்தி இருக்கீங்களா? நான் பலமுறை சொல்லியிருக்கேன், 1920 பாரதி சொன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 104 வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். திராவிடத்தினால தான் இது நடந்ததுங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் கட்டினீங்க, அதுக்கு காரணங்கள் இருந்ததுன்னு வேணா நான் சொல்லிட்டு போயிடுவேன். கட்டினீங்க ரொம்ப நல்லதுதான் அப்படின்ட்டு போயிடுவேன். ஆனா பெண்களுக்காக இதை நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா, இந்த கடந்த 10 வருடங்களாக இந்த பெண்கள் +2 முடிச்சுட்டு வர்றவங்க காலேஜ் போறதுக்கான வழிமுறைகளை நீங்க எங்க பண்ணிருக்கீங்க? காலேஜ்ல 2வது ஆண்டு படிக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு துன்பம் நடக்குது, அதை மறைப்பதற்கான வேலையை நடத்துறீங்க, அந்த பெண்ணை கேவலப்படுத்துவதற்கான வேலையை நடத்துறீங்க. அந்த பெண்ணு தைரியமா வந்து புகார் கொடுத்துட்டாங்கிறதுனாலேயே எஃப்ஐஆரை வெளியிட்டு, யாரோ வெளியிட்டாங்க, அரசு வெளியிடலை, எனக்கு அது ஒன்றும் சந்தேகம் இல்லை, யாரோ வெளியிட்டாங்க, வெளியிட்டதை வச்சுட்டு நீங்க மிரட்டுறீங்க. ஏய், நீ மட்டும் புகார் கொடுத்தா நீ யாருன்னு சொல்லிடுவேன், நீ அங்க முத்தம் கொடுப்பதற்காகத்தான் வந்தேன்னு சொல்லுவேன். இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அதை கண்டனம் தெரிவிச்சார் அவரு? யார் வெளியிட்டு இருந்தாலும் அது தவறுன்னு சொன்னாரா? 10,000 பேருக்கு நடக்குது. எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு, எல்லா ஆட்சியிலையும் நடந்து கொண்டுதான் இருக்கு. நான் திமுகவில் மட்டும்தான் நான் சொல்லலை, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை.
ஆனால் எந்த ஒரு கட்சியிலையும் செயற்குழுலையும் பொதுக்குழுலையும் எல்லாருக்குமே 2 கல்யாணம் ஆகிருக்கும், 3ஆவதாக ஒன்று வச்சுருப்பாங்கங்கிறது வந்து உலக அளவில் எந்த கட்சியிலையும் நான் பார்த்ததில்லை. அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும், உன் தலைவனுடைய லெவல், அதாவது குழுக்களுடைய லெவலே இதுதான் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் பெண்களை நான் மதிக்கிறேன், பெண்கள் நிலையை உயர்த்தணும். நீங்கள் வந்து இன்னும் இந்த 70 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு வந்து ஆண் பெண் ஜெண்டரை பற்றி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறாரு. ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. கனிமொழி அம்மாவுக்கு இங்கே பதவி கொடுக்கணும்னு எங்கேயாவது விவாதம் நடந்ததா? உங்கள் வீட்டு பெண்ணு தானே, உங்கள் கட்சியில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தானே பதவிக்கே வர முடியும். கொண்டு வரதுக்கு விவாதம் நடந்ததா? 33% பெண்களுக்கான ரிசர்வேஷனை வந்து ஐயா பேசிட்டாரு. 2034 வரைக்கும் மோடி ஐயா அதை கொண்டு வர மாட்டார், சும்மா பேசிட்டு போயிட்டாரு. நாளைக்கு ராகுல் காந்தி ஐயா வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறீங்களே, திமுகவில் அதையே நீங்கள் செய்கிறீங்களா? ஆட்சியர்கள், அதாவது IAS அதிகாரிகளையாவது பெண்கள் வந்து நிறைய பேர் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீங்களா? தமிழகத்திலேருந்து தான் நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்தியா பூரா இருக்கக்கூடிய யாரை வேண்டுமானாலும் நீங்கள் மாநிலத்தில் கலெக்டராக கொண்டு வரலாம், மாவட்ட கலெக்டராக கொண்டு வரலாம். கொண்டு வந்திருக்கீங்களா? வெளி மாநிலத்திலேருந்து எத்தனையோ IAS வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்கல்ல, வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில், சிட்கோவில், டிட்கோவில், டாட்கோவில் எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்கல்ல. பெண்களுக்கு நிலையை உயர்த்தினீங்களா? சும்மா போய் ஒரே கதையை, அண்ணா சொன்ன அதே கதையை அப்பா சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் வந்து அதே சொன்னீங்கன்னா, பாவம் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் மதம் மாற்றப்பட்டவர்கள் வேணால் அதை கேட்பாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுமே, அங்கே தெரிஞ்சிடும்ல பெண்களுடைய நிலை உயர்வு எப்படி இருக்குங்கிறது. அவங்களுக்கு தெரியும். ஐயா இதெல்லாம் இப்படித்தாயா அவங்க பேசுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் எதில் வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும்? ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்க, உள்ளாட்சி தேர்தலில் வந்து பெண்கள் தான் அதிகம் வரணும் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தீங்க. உள்ளாட்சி தலைவர்களையும் கொண்டு வந்தீங்க. கூப்பிடுங்க நாளைக்கு காலையில் அந்த உள்ளாட்சி தலைவர்களை கூட்டு வச்சுட்டு, அம்மா எல்லாம் நல்லபடியாக இருக்கா, உன்னை கரெக்டாக பார்த்துக்கிறாங்களா, உனக்கான மரியாதையை கொடுக்குறாங்களா, நீ பட்டியல் இனத்தவரை சார்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, வேற்று கட்சி ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, எங்கள் கவுன்சிலரே உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களான்னு கேளுங்க. சந்தி சிரிக்கும். நீங்கள் கொண்டு வந்த உள்ளாட்சி தேர்தலில் கொண்டு வந்த நிறைய பெண் தலைவர்கள். ஸோ சும்மா நடிங்க. நீங்கள் ஏற்கனவே நடிக்கிறீங்க இல்லையா, ஒரு அற்புதமான ஒரு விஷயம். உங்கள் நோக்கத்தை நான் பாராட்டுறேன், ஆனால் உங்கள் நடிப்பு எனக்கு தெரியும். போதை என்பது அழிக்கின்றது தவிர அதற்கு வேறு எதுவுமே தெரியாது. எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். இந்த போதை தான் வரவே கூடாது, ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாதுன்னு பேசுனீங்க. அப்புறம் அது வேற வாயி இது வேற வாயின்னு வடிவேல் மாதிரி சொல்லிட்டீங்க. நான் கேட்டுட்ருக்கேன். குறைந்தபட்சம் அதை குறைப்பதற்கான நடவடிக்கை ஏதாவது எடுத்தீங்களா? குடிப்பவனுக்கு வசதி எதுக்கு? குடிப்பவனுக்கு அசதி தான் வரும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒரு டாஸ்மாக் கடை பக்கத்துலேயும் டார்மெண்ட்ரி போட்டு குடித்து விட்டு இங்கே படுத்து விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுங்க. அதுவாது பரவாயில்ல, அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க. குடிப்பது தப்புன்னு சொல்றீங்க. கூடவே ஒரு நகைச்சுவை நடிகர் பின்னாடியே வந்து வேற பேசுறாரு. அவர் முதலமைச்சர் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் அப்படின்லாம் பேசுறாரு. எனக்கு சிரிப்பு தான் வருது. எதையாவது சீரியஸா பண்ணுங்க ஐயா. எதையாவது நியாயமாக உள்நோக்கம் தெரிந்து தொலை திட்டங்களோடு செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்கள். மத்திய அரசு செய்யுது. பெண்களின் மீது சொத்து வாங்குறீங்களா, உடனே அதனுடைய இது கம்மி, டாக்ஸஸ் கம்மி. செஞ்சுதா இல்லையா? நீங்க அதை முன்னிறுத்துங்க. நாளையிலிருந்து ஒவ்வொரு பத்திரப்பதிவும் பெண்களின் மீது தான் இருக்கணும், ஆண்கள் மேல பத்திரப்பதிவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. எதையும் செய்யாம சும்மா கதை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த சீரியல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, நீங்க பார்க்காம இருந்தா நல்லது. சீரியல்ல வெள்ளிக்கிழமை மணிக்கு மட்டும் காமெடி வரும். நீங்க எல்லா சீரியலும் சீரியஸா கவனிங்க. குறிப்பா 8ல இருந்து 10 மணி வரைக்கும் வரக்கூடிய தமிழ் தொலைக்காட்சி சீரியல் பாருங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் நல்ல காமெடி வரும். ஏன்னா துபாயில வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லீவு, அங்க பார்ப்பாங்க இந்த சீரியல்ஸ் எல்லாம். அந்த இடத்துல பார்ப்பாங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சீரியஸா நடிச்சவெல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காமெடி பண்ணிட்டு இருப்பான் சீரியல்ல. ஏன்னா துபாயில அதை பாக்குறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அது சிரிச்சுட்டு. அந்த மாதிரியான சாதாரணமான விஷயத்த அரசியலுக்கு கொண்டு வராதிங்க. கொஞ்சம் சீரியஸா ஏதாவது பண்ணுங்க. ஆளுநரோடு விஜய் சந்திக்க இருக்கிறாரு. இப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க பெண்களுக்கு எல்லாமே என்னோட ஆதரவு இருக்கும், நான் ஒரு அண்ணனாக களத்தில் இறங்கி போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்த அடுத்த கணமே பார்த்தீங்கன்னா ஆளுநரோட சந்திக்க போகிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் அவர் பேச வாய்ப்பு இருக்கு? 2 விதமா பாருங்க. ஒன்று, விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற ஊக்கத்தோடு வந்திருக்காரு.
தெளிவா இது வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து ஆளுநரை போய் சந்திக்கிறார். அப்படி பாருங்க. இன்னொரு விதமா பாருங்க, திராவிட கலாச்சாரத்தை அப்படியே காப்பி பண்றாரு. பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு, ஓணத்துக்கு சொல்லுவாரு. அதே மாதிரி இவரு நம்ம அண்ணா பிறந்த பெரியார் ஈவே ராமசாமி பிறந்த நாளுக்கு போய் இது பண்ணுவாரு, வணங்கி எல்லாம் பண்ணுவாரு. ஆனால் வேற ஒரு சில போராட்டங்கள் வந்தால் எங்கே போகக்கூடாதோ அங்கே போக மாட்டார். வேற பிறந்த நாளுக்கு எங்கே போகணுமோ அங்கே போக மாட்டார். திராவிட அரசியல ஏறத்தாழ அந்த அடிச்சான் காப்பின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த பதம் தெரியுமான்னு தெரியாது. எதிர்க்க இருக்கிறவன் எப்படி எழுதுறானோ அதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கணும், அப்போ தான் மார்க் வரும். அவன் எழுதும்போது ஒரு அடிச்சிட்டான், உடனே இவன் ஈயை தேட போயிட்டான். ஏன்னா அடித்தாதான் அடுத்தது காப்பி அடிக்க முடியும். அந்த அடிச்சான் காப்பி வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுறார். ஆட்சியில் இல்லை என்றால் ஆளுநரை மதித்து குற்றச்சாட்டு சொல்வதும், ஆட்சியில் இருந்தால் ஆளுநரை மதிக்காமல் இருப்பதும் திராவிட மாடலின் முதல் வரி. அதைத்தான் இப்போ இவர் பண்ணுறாருன்னா நான் வருத்தப்படணும். இல்லைங்க, தமிழ்நாட்டின் பாதுகாவலருங்கிறது ஆளுநர் தான், இவங்க சொல்கிற மாதிரி ஆட்டுக்கு தாடியெல்லாம் கிடையாது, அவர் தான் நாட்டுக்கு நாடி, அதனால் நான் போய் அவரை பார்க்குறேன்னு இவர் சொன்னார்னா நான் கண்டிப்பாக அதை சீரியஸாக எடுத்துக்கிறேன். நம்பர் 1, ஆளுநர்கிட்ட தான் போய் நீங்கள் புகார்களை சொல்ல முடியும், அதுதான் நியாயம். இல்லைன்னா சட்டசபையில் சொல்லணும். அதுக்கு தான் அங்கே இருக்கிறவங்களுக்கே நேரம் கொடுக்கறது இல்லை. அப்பா ஐயா வந்து செம்ம ஜனநாயகவாதியாக இருப்பார், பாராட்டுறதுனா பாருங்கள் இன்னொரு 2 நிமிஷம் கொடுக்குறேன், விமர்சிக்கிறீங்கன்னா நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான ஜனநாயகத்தை அப்பாவு பண்ணுறாரு. கேள்வி என்னன்னா, நீங்கள் ஆளுநரிடம் போய் கொடுக்க போகின்ற புகாரின் அடிப்படை என்ன, எதை குற்றச்சாட்டுன்னு சொல்கிறீங்க? அந்த சம்பவம் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதில் மறைக்கின்ற விஷயம், திமுக அதில் மறைக்கின்ற விஷயம், முன்னுக்கு புறனாக சொல்லி அதை மறைக்கின்ற விஷயம், அந்த பெண்ணை கேவலப்படுத்தக்கூடிய விஷயம், அதை எதிர்த்து நீங்க கொண்டு போறீங்களா? அண்ணாமலை ஐயா கொண்டு வந்தார் இல்லையா, உடனே அதுக்கு வந்து அந்த இப்படித்தான் நடக்கும்னு சொல்லி நீதிமன்றம் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கும்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு தான் 6 முறை சவுக்கால அடிச்சுக்கிட்டு அந்த செய்தியை மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாற்றி அதன் மூலமாக ஒரு 60 பேர் செத்துருக்காங்கிறது உலகம் பூரா நடந்திருக்கு. ஆனா ஒரு கோச்சில் எரிக்கப்பட்டான் 58 பேர் அப்படின்னு சொல்றது வந்து கர்சேவா நடத்தினதுனால நடந்தது. எல்லா இடத்திலும் மக்கள் செத்து போயிருக்காங்க. ஆனா ஒரு தலைவன் வர்றான், அவனை குறி வச்சு குண்டு வைக்கிறாங்க, அந்த தலைவன் 2 மணி நேரம் லேட்டா வந்துடுறான், 54 பேர் அப்பாவி கோயம்புத்தூர்ல சாவறாங்க. அப்படிங்கிறது இங்கதான் நடக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போய் தெளிவா சேர்ப்பதற்கு அண்ணாமலை எடுத்துக்கிற அக்கறை மாதிரி விஜய் பண்ணுவாருன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்ல, விஜயோட இந்த சந்திப்பு திமுக ஆட்சிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துமா? எல்லா ஆட்சிக்குமே வரணுங்க, தவறு செய்யற ஒவ்வொருத்தருக்கும் வரணும். இப்போ ஜாஃபர் சதிக் பிரச்சனையை அதிமுக முதல்ல பேசல, அண்ணாமலை அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கினதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி ஐயா அதுல பேச வர்றாரு. இப்ப நீங்க சத்யன் வந்து ஐடில வந்திருக்காரு, அதனால அழகா அதிமுக வந்து அந்த சார் யாரு அப்படிங்கிற அந்த கேள்வி, அந்த டேகிங் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அந்த டேகிங் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அலிபாபா 40 திருடர் படம் பார்த்துருந்தீங்கன்னா, திருடன் என்ன பண்ணுவான், எந்தெந்த வீட்டுக்கு திருடணுமோ அங்கே ஒரு இன்டு மார்க் போட்டு வச்சிருப்பான் திருடுவதற்காக. அது திமுக விட்டுருங்க. ஆனால் நாம் எதுக்கு போவோம் அப்படின்னா, இந்தந்த இடங்களில் நல்லது செய்யணும், இந்தந்த இடத்துல நலம் வேண்டி இருக்கிறவங்க இருக்காங்கன்றதுக்காக ஒரு மார்க் போடுவோம் அல்லது கோலம் போடுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த டேகிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த பெண்ணுக்கு நடந்ததை வைத்து அரசியல் செய்கிறீர்களா அப்படின்னு கேட்டா, அந்த பெண்ணுக்கு நடந்ததை வைத்து நான் அரசியல் செய்யல, அடுத்த பெண்ணுக்கு அது நடக்கக்கூடாது, அப்படி நடந்தாலும் குற்றங்களை மறைக்கக்கூடிய, குற்றவாளியை மறைக்கக்கூடிய விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் போராடுறேன். இதுக்கு தான் நான் அரசியலுக்கு வர்றேன், வேற எதுக்கு வர்றேன்? அப்புறம் நீங்க எதுக்கு போய் ஓடாத ட்ரெயின்ல போய் தண்டவாளத்தில் படுத்தீங்க? தண்டவாளத்தில் போய் படுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு பெரிய புரட்சியா நீங்க ஏன் சொன்னீங்க? எதுக்கு மெழுகுவத்தி எடுத்துட்டு போனீங்க? மெழுகுவத்தி தானே உருக்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அதை தூக்கிட்டு நீங்க எதுக்கு நடந்தீங்க? எதுக்கு உத்தரப்பிரதேசுக்கு போனீங்க? யாரோ ஒருத்தர் கற்பழிக்கப்பட்டாங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ராஜஸ்தானுக்கு போகல, இங்க இருக்கிற பொள்ளாச்சிக்கு போகல. ஆக அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் விஜய் இதை வந்து ஒரு ஹைலைட்டா கொண்டு போறாரா? அண்ணாமலை ஐயாவுக்கும் விஜய் ஐயாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அண்ணாமலை ஐயா எவ்வளவுதான் நேர்மையாக இருந்தாலும், பிஜேபியினுடைய காரியகர்த்தாக்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும், தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய கொடி கம்பங்களில் போய் நீங்க பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு இடத்துல தான் பிஜேபி கொடி தொங்கும், பட்டொலி வீசி பறக்கும். ஆனால் விஜய் கட்சி தொடங்கிய சில மாதங்களிலேயே 100க்கு கிட்டத்தட்ட 50 இடங்கள்ல நீங்க விஜயோட கொடி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ விஜய்க்குன்னு ஒரு ரீச் இருக்கு. அவர் போய் அதை அழகாக சொல்லி இனி இந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடிய துணிவு இல்லாம பார்த்துக்கிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்படி நடப்பதற்கான சாத்தியம் இந்த மாதிரி குற்றங்களை மறைக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கிற வரைக்கும் நடக்காது. பாகுபாடு பார்த்து செத்தவன் யாரு, என்ன ஜாதி, தப்பு பண்ணவன் யாரு, அவன் என்ன ஜாதி, அதற்கேற்ற மாதிரி ரிசல்ட்டை மாற்றி சொல்றது, இந்த கேவலங்கள் எல்லாம் திமுக இருக்கிற வரைக்கும் நீங்க யார் தடுத்தாலும் நடக்காது. ஆனால் விஜய் போய் பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம்.
நான் முதல்வன் திட்டத்தை பிரதமர் மோடியே பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்தையே முன் வச்சிருக்காரு. எதுக்காக இது போல ஒரு கருத்து சொல்ல காரணம் இல்லை, அவர் மத்திய அரசு பாராட்டினா அதெல்லாம் சொல்லுவார். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி மோடியோடைய கடுப்பு என்னன்னா, இந்த நாள் முதல்வன் திட்டமே மத்திய அரசு திட்டம் தான். இவங்க பேரை மட்டும் மாற்றிடுவாங்க. இந்த தெலுங்கில் ஒரு படம் பெருசாக ஹிட் ஆகும், தமிழில் ரிவால்வர் ரீட்டான்னு பேர் வைப்பாங்க. அது தெலுங்கில் தான் எடுத்தான், இவன் டப்பிங் மட்டும் பண்ணிட்டு பேரை வேறு மாதிரி வச்சு டைரக்ஷன் KSR தாஸுக்கு பதிலாக டைரக்ஷன் முரசொலி மாறன்னு போட்டுப்பாங்க. அந்த மாதிரி அவன் மத்திய அரசனுடைய திட்டத்துக்கு இவங்க வேற பேர் வச்சிருவாங்க. வேற பேர் வச்சுட்டு இவங்க கொண்டு வருவாங்க. அவர் பாராட்டாமல் இருப்பாரா? அவர் யோசிச்சு எடுத்த முடிவு அது. வானதி அக்கா ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு 6-7 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, நான் முதல்வன் திட்டத்தை தமிழக அரசு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயம், இது மத்திய அரசனுடைய திட்டம், இதை நீங்கள் வேறு பேர் மாற்றிக்கோங்க, அதனால் என்ன பிரச்சனை, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வச்சுக்கோங்க, கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது பாராட்டியிருக்காங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? இப்போது 1000 ரூபாய் கொடுக்கல மத்திய அரசு, அதனால் பொங்கலுக்கு உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு செய்தி வந்திருக்கா இல்லையா? அப்போ போன வருஷம் என்ன செய்தி வந்திருக்கணும்? மத்திய அரசு பணம் கொடுத்தது, உங்களுக்குலாம் நான் 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன், அப்படி தானே வந்திருக்கணும். கொடுக்கும்போது உன் பேரை போட்டுப்ப, கொடுக்கலன்னா அடுத்தவனை கை காட்டுவேன்னா இது என்ன அரசியல்? இதுதான் திராவிட மாடல். இல்லை, மோடியே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேற்கோள் காட்டியிருக்கா இல்லையா? இது வந்து மோடி பக்கம் திமுக சாயுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இது பாருங்க, மத்திய அரசு என்னை பாராட்டுகிறது அப்படின்னு சொன்னாலே மத்திய அரசு திட்டம்ங்கிறதுக்காக வந்துடுது. ஒன்றிய அரசு பாராட்டுகிறதுன்னு சொன்னால் அது வேற விஷயமா வந்துடும். இந்த விளையாட்டுக்குள்ளே நான் வர முடியும். எப்போதுமே திமுக அதை பண்ணும். அவங்களே என்ன பாராட்டிட்டாங்க, இவங்களே என்ன பாராட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும். ஒன்றும் இல்லைங்க. கருணாநிதி ஐயா சொல்கிறாரு, எனக்கு சரியாக பேர் மட்டும் ஞாபகம் இல்லை, ஆனால் சம்பவம் எனக்கு தெரியும். இது நாள் வரைக்கும் அந்த தியாகிக்கு 325 ரூபா கொடுத்தேன், நான் அதை 350 உயர்த்தி கொடுத்தேன். எப்போ 325 350 உயர்த்தி கொடுத்தேன், அவங்களாம் என்ன பாராட்டுறாங்க அப்படின்னாரு. எங்க 25 ரூபாய்க்கா பாராட்டுவாங்க? ஒரு தியாகிக்கு 325 ரூபாய் கொடுத்துருக்குன்ற அவலத்தை நீங்கள் பற்றி பேசாமல் 25 ரூபாய் நான் தான் உயர்த்தி கொடுத்தேன், அவங்களாம் என்ன பாராட்டியிருக்காங்கன்னு கருணாநிதி ஐயா சொல்லியிருக்காரு. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதாரணமான ஒரு விஷயம் இந்த டேகிங்கை சேர்த்துக்கிறது. அதுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார்.